ஏய் மகிமாவுக்கு புரியுமா? புரியாதுமா. அம்மா தாயே, அம்மா எழுத்து புண்ணியசத்துல வந்துடக்கூடிய நல்லா என்னம்மா தாயே உங்களை பார்த்தால் யார் என்று தெரியவில்லை. என்னுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? ஆனால் ஒரே ஒரு தெரியும். காஞ்சியிலே காமாட்சி போலவும் காஞ்சியிலே காமாட்சி போலவும் மதுரையிலே மீனாட்சி போலவும் காஞ்சியிலே விசாலாட்சி போலவும் அந்த அம்மனுடைய முகம் எப்படி இருக்கிறதோ அது போல ஐவதராஜனுக்கும் என் தாயார் அழகிய வேதவல்லிக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை. என் பெயரோ ரேணுகை. பெண்களை பிறந்து என் பெயரோ ரேணுகை. அப்படி ரேணுகையை பிறந்து கைனசாரதி வளர்த்திர வாசம் இருக்கக்கூடிய ஜமலக்கடி முகமானி ஒரு மணந்து இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி சகிபதிவாக இருந்து 5 குழந்தைகளை பெற்றெடுத்து என்னுடைய பதிவரை குறியாமல் படிக்க 10 சிவபதியா வாழ்ந்து ஒரு நாள் தினத்திலே மகாமனிதர் அந்த ஜமலக்கடி மகனுடைய வார்த்தை கேட்டு யமுனா நதிக்கரை சென்று ஜலத்திலே விளையாடுகின்ற பொழுது மேலே ஆகாய மார்க்கமானத்தானே வானலோகத்தில் அதிபதியாகிய ஆகாய சந்திரன் மனைமறையை எடுத்துக்கொண்டு கதவழிக்க பார்க்க வருகின்ற பொழுது அவனை பார்த்தேன். இந்த பெண்ணுக்கு அடி வைக்கும் இடமெல்லாம் 1000 சிந்தை கொண்டவள். அவனை பார்த்த உடனே என் கணவனுடைய வார்த்தையை மறந்து அவனை சேர்ந்தால் நாம் எப்படி வாழ்ந்திருக்கலாம்? அவனை சேர்ந்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவனோடு வாழ வேண்டும் என்று நான் இச்சை வைத்தேன். உடனே என் கற்பு பதிவு கலைந்து விட்டது. இந்த கற்பானது பறிபோய் விட்டது. மனச்சோரம் கொண்டு விட்டேன். அப்படி என்று முனிவரிடத்தில் பொய்யான வார்த்தைகள் சொன்னேன். ஞான கண்ணால் பார்த்து இவள் இப்படிப்பட்ட சண்டாளி கணவனை மணந்து 5 பிள்ளைகளை பெற்று பதிவரது குலையாமல் இருந்து மற்ற ஆடவன் மேல ஆசை வைத்து அவன் கற்பனையில போய்விட்டது. இந்த பூலோகத்தில் விட்டமான மற்ற பெண்களை கெட்டு விடுவார் என்று என் பதியாகி மன்னவரோ கண்டக்கோடு எடுத்துக்கொண்டு அப்படி துரத்தி வருகின்ற பொழுது பட்டாம்பூச்சி போல் இருப்பது போல மருந்து கொண்டு வருந்தேன். என்னை கொல்ல முடியவில்லை. என் இளைய மகனாகிய பரசுராமன் இருக்கிறானே தந்திரமாகத்தானே என்னிடத்துல வார்த்தை பேசி ஆசையால் கற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளைகள் மற்றவர் அறிய மாட்டார். இந்த பிள்ளை பற்ற என் கணவன் என்னுடைய பிள்ளையுடைய ஆசையால மகனாகிய பரசுராமன் மடியிலே நிற்க செய்கின்ற பொழுது அவனை ஆராட்டி சீராட்டி நான் செய்த தவறை நான் பெற்ற மகனாகிய பரசுராமன் என்னிடத்திலே கேட்டு என்னை சுட்டி காட்டி கண்ட கோடை எடுத்துக்கொண்டு என வனவனமாகத்தானே துரத்தி விடிய காலை 5 மணிக்குள்ள உன் சிரசை கொய்யா விட்டால் என் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியம் மீறி போய்விடுமே அப்படி என்று கண்ட கோடையால் துரத்து கொண்டு வந்தான். வருகின்ற வயது 60 பெண் வரும்பொழுது
அருந்ததி பெண் ஆனவளோ ஆதாரம் பட்டு வச்சு கொண்டிருந்தார். அவளிடத்து அடக்கமாக நின்று கொண்டிருந்தேன். பேசிக் கொண்டிருக்கும் போது கெண்ட கோடை எடுத்தான். இருவரை சேர்த்த இரண்டு பேருமே காலகத்தில் மடிந்து விட்டோம். என் சிரசை எடுத்துக்கொண்டு அவன் தந்தை இடத்துல சென்று பரவரசாதம் பெற்று இந்த சிரசானது ரேணுகை சிரம். இது ரேணுகை சிரம். இந்த உடல் எல்லாம் அருந்ததி சக்கிர என்னுடைய வாழ்க்கை வரலாறு இங்க அமர்ந்திருக்கிறாளே செல்வமாரி அவருடைய சிரசானது